أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى صدق الله العظيم. சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டு செயல்பாடுகள் உள்ளவர்கள் நரகம் செல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா இவ்வசனத்திலே சொல்கிறார். அம்மா மன் தகா, யார் வரம்பு மீறி நடக்கின்றார்களோ, ஆசரல் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகத்தை மார்க்கத்தை விட, தீனை விட, வணக்கத்தை விட, அல்லாஹ் ரசூலை விட தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இந்த முபாரக்கான இந்த மார்க்கம் எல்லா காரியத்திலையும் நடுநிலையாக நம்மளை நடப்பதற்கு வழிவகுக்கிறது. எதிலையும் தீவிரவாத போக்கு இருக்கக்கூடாது. தொழுகிறேன் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட 24 மணி நேரம் நான் தொழுகிட்டே இருப்பேன் என்று இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சில மனிதர்கள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அன்னை அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வணக்கத்தை பற்றி சொல்லி காட்டினார்கள். அதை கேள்விப்பட்ட அவர்கள் நபி அவர்களுடைய இபாதத் வணக்கம் எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கிறது, நாம் அவர்களுடைய வணக்கத்திற்கு முன்னாடி பார்த்தால் நாம் ஒன்றுமே செய்யாதவர்களாக இருக்கிறோம் என்று எண்ணி ஒருவர் சொன்னார், இனிமேல் நான் இரவில் தூங்கவே மாட்டேன், தொழுது கொண்டே இருப்பேன் என்று சொன்னார். இன்னொருவர் சொன்னார், நான் இனிமேல் பகலில் சாப்பிடவே மாட்டேன், நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன் என்றார். இன்னொருத்தர் சொன்னார், இனிமேல் நான் கொண்டாட்டியே கட்ட மாட்டேன், சன்னியாசியாவே இருக்க போறேன் என்று சொன்னார். இவங்க 3 பேர் பேசி இருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்துட்டார்கள். மிஷ்காத்தில் இந்த ஹதீஸ் பதிவாக தீவிரவாதம் வணக்கத்தில் தீவிரவாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் சொல்றாரு, நான் இரவெல்லாம் தொழுக போறேன், தூங்க மாட்டேங்கிறார். இன்னொருத்தர் நோன்பு வைக்க போறேங்கிறார். இன்னொருத்தர் கல்யாணமே முடிக்க மாட்டேங்கிறார். ஒரு நல்ல வணக்கம் தானே, இரவெல்லாம் தொழுகிறேங்கிறான், சந்தோஷம் தானே. பகலெல்லாம் நோன்பு வைக்கிறேங்கிறான், சந்தோஷம் தானே. கொண்டாட்டி கட்டிட்டு அல்லது படாம நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறான், சரி சந்தோஷம் தானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது. நபி அவர்கள் இங்கு வழிகாட்டுகிறார்கள். இஸ்லாம் என்பது அனைத்து மக்களுக்கும் பொதுவானது, அனைத்து மக்களின் நலனை கருத்தில் கொண்டது. உலகம் தோன்றியதிலிருந்து உலகம் அழிக்கப்படுகிற கால வரையிலே வரக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் எல்லாருடைய வாழ்க்கையும் சரியாக இருப்பதற்குள்ள சீரான வழியைத்தான் காட்டுவதற்கு அல்லாஹ் நபி அவர்களை உலகத்துக்கு அனுப்பினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக விளக்கம் சொன்னார்கள். அன்பர்களே, சகோதரர்களே, நான் தொழுகவும் செய்கிறேன், இரவில் தூங்கவும் செய்கின்றேன். நான் தொழுகவும் செய்கிறேன், இரவில் தூங்கவும் செய்கிறேன், நோன்பும் வைக்கிறேன், நோன்பை விடவும் செய்கின்றேன், திருமணமும் முடித்திருக்கிறேன். மன் தரக்க சுன்னத்தி, எனது வழிமுறையை எவன் விட்டு விடுகிறானோ அவன் எனது ஷஃபாஅத்தை பரிந்துரையை பெறமாட்டான், என்னுடைய பரிந்துரையை பெறமாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். இபாதத் செய்கிறது சிறந்ததுதான், இரவு வீட்டுல வணங்குறது சிறந்ததுதான், மனைவி இருக்கிறாங்க அவங்களுடைய ஹக்க நிறைவேற்றுறதும் கடமைதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரெல்லாம் ராத்திரி பூரா தொழுவேன்னு சொன்னாரோ அவரை பார்த்து சொன்னாங்க, வைன்னலி ஐனிக அலைக ஹக்கா,
உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது. அது தூங்கணும். தூங்கினா ராகத். நீ ராவெல்லாம் முடிக்கிறேன், சாவு வரைக்கூடிய முடிச்சு எல்லா பயிரையும் சாவடிக்கிறது முடிவு பண்ணிருக்கியா? நீ ராவெல்லாம் முடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பெரிய வியாதிக்கு உள்ளாகிடுவான். வீட்டுல இருக்கிறவங்க கூட அவனால கருமத்தை சம்பாதிக்க வேண்டியது வரும். அதனால நீ இந்த மாதிரியான நிலைப்பாட்டுக்கு போகக்கூடாது. தொழு, தஹஜ்ஜுத் தொழு வேணாம்னு சொல்லல, அதோட நிறுத்திக்கிறேன், நான் ராத்திரியெல்லாம் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீவிரவாத போக்கு இருக்கக்கூடாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த நபருக்கு சொன்னார்கள், வைன்னலி ஜஸதிக அலைக ஹக்கா, உடம்புக்கு செய்ய வேண்டிய சில கடமை இருக்குப்பா. நீ பாட்டுக்கு முன்னாடியே கட்ட மாட்டேன்னு சொன்னா மனிதனுக்கு ஆசையை வைத்திருக்கிறான். அதன் மூலமாகத்தான் இந்த உலகமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஏன் சுன்னத்தில், அது ஏன் சுன்னத்தில். யார் எனது சுன்னத்தை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவனே இல்லை என்று ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். அல்லாஹ் இந்த ஆயத்திலே என்ன சொல்லி காட்டுகிறான், வஅம்மா மன் தகா, யார் வரம்பு மீறி செயல்படுகிறான். சில பேர் அதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். தஃசீரில் எழுதுகிறார்கள், 3 நிறமுள்ள உணவை ஒரே நேரத்தில் உட்கொள்வதும் வரம்பு மீறுதல். 3 நிறமுள்ள, அதாவது 3 வகையான வெரைட்டிஸ் அதை வச்சு சாப்பிடுறது, இதுவும் வரம்பு மீறுதல், உண்பதில் வரம்பு மீறுதல் என்பதாக நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டான். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பசிக்கு உண்ணுகின்ற கூட்டம் ஒன்று இருந்தது, ருசிக்கு உண்ணுகின்ற கூட்டம் வந்திருக்கிறது. பசிக்கு உண்ணுகின்ற கூட்டம் சஹாபாக்களுடைய கூட்டம். அந்த பசிக்கு கூட அவர்களுக்கு முழுமையாக உணவு கிடைக்கவில்லை. இன்றைக்கு ருசிக்கு உணவு உண்ணுகின்ற இந்த மாதிரியான பிரியாணி ஆயிட்டோம், இந்த மாதிரி குஸ்கா ஆயிட்டோம், இந்த மாதிரி அந்த மந்தி சோறு, பத்தி சோறு, இதுவெல்லாம் நாம் கண்டுபிடிச்சிருக்கிறது. அவங்க எல்லாம் சொர்க்கத்தை நோக்கி பயணப்பட்டார்கள், நாம் வேறொரு நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்தை யார் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களோ, தொழுவோமா சாப்பிடுவோமா என்று வருகிற பொழுது தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பொறுமையா சாப்பிட்டு அப்புறம் போய் தொழுவோம், என்ன அவசரம், தொழுவ மாட்டேன்னு சொன்னோம், சாப்பிடுவோமா முதல்ல இருக்கிறத பாரு அப்புறம் தொழுவோம் என்று சொல்கிறார்கள். பார்த்தீங்களா, யார் துனியாவை, தீனும் துனியாவும் ஒன்றாக வருகிற பொழுது தீனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் துனியாவுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ இவர்கள் ஆசரல் ஹயாத்தத் துன்யா, உலகத்தை தேர்ந்தெடுத்தவர்கள். அல்லாஹ் சொல்கிறார், வன்துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்க உலகத்தை தேர்ந்தெடுக்கிறீர்கள், வல் ஆகிரத்து கைரும் வ அபகா, ஆகிரத்து சிறந்தது, நிரந்தரமானது, அழிந்து போகிற துன்யாவை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்று சபி இஸ்மில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே எந்த காரியத்திலையும் தூங்கினா ஒரே தூக்கம். சில சமயத்தில் தாய்மார்கள் என்ன தூக்கம் தூங்குறாலும் கொண்டு போற தூக்கம் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாங்களா இல்லையா? படுத்தா ஒரே படுக்க தூங்கிட்டே இருக்கிறது, எதுக்குனாலும் எந்திரிக்கிறது இல்லை. ஓ ஏன் செத்து கொலை அப்படின்னு சொல்லி விட்டுறான். பிறகுனால எந்திரிக்கிறது இல்லை, ஊருக்குனால எந்திரிக்கிறது இல்லை, தண்ணியை ஊத்துனாலும் எந்திரிக்கிறது இல்லை. அப்படி சில பேர் இருக்கிறான், அப்படியே தூங்கிட்டே இருப்போம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பேர் வண்டியில போவான், பிளாட்ல போற மாதிரி போறான், சாவல்கிட்ட போறான் பாரு. இது வரம்பு மீறிய போக்கு. நடுநிலையான போக்குங்கிறது வேறு. நடுவில் எல்லாரும் வண்டி ஓட்டுறாங்க, யாரும் எதுவும் சொல்றது, சில அப்படி போகும்போது வரம்பு மீறின போக்கு. பார்க்கிறவங்க வாயிலாம் விடுவான், அப்படி போவான். எந்த இடத்துல அடிபட்டு சாமான்னு சொல்லவே முடியாது. வரம்பு மீறி செயல்படுவது என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று, ரசூலுக்கு பிடிக்காத ஒன்று, ரப்புக்கும் ரசூலுக்கும் பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யக்கூடியவன் நரகம் போவன். அவன் தங்குகிற இடம் நரகம் என்று ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று சொல்லி நாளைக்கு தீர்மானிக்கிறது இன்னொன்னு. இன்னைக்கு அல்லாஹ் ஃபத்வா கொடுத்த தீர்ப்பு சொல்லிட்டான், இந்த செயலுடையவன் நரகத்திற்கு போவான் என்பதாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பேர் திட்டினா திட்டிக்கிட்டே இருப்பான்,
திட்டிக்கிட்டே வாயை துறந்தா திட்டுறதான். உனக்கு நல்ல வார்த்தையே வாயில வராதாப்பா அப்படின்னா பழகி போச்சுடா இது அப்படின்னு சொல்றான். இப்படி கெட்ட வார்த்தை பேசுறது பழகி போச்சான். எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தையே சொல்லி பேசுறது. இது வரம்பு மீறி செய்யறது. கோபத்துல எப்பயாவது ஒருத்தன் திட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல அதுக்கு தெளிவான விளக்கம் சொல்லி காட்டுகிறான். லா யுஹிப்புல்லாஹு ஜஹர பிஸ்ஸூஇ இல்லா மன் துலிம். அநீதம் இழைக்கப்படுகிற பொழுது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது தவறில்லைன்னு அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆன் சொல்கிறது. தன்னியான அல்லாஹ்வின் நல்லவை அது அன்னாரில் கல்மாவும் எப்பயாவது ஒரு தடவை, 1000த்துல ஒரு தடவை, லட்சத்துல ஒரு தடவை. ஆனா வாயை திறந்தா இதே பேசினான் என்று சொன்னால் இது வரம்பு மீறுதல். வரம்பு மீறுகின்றவன் நரகத்திலே தங்குவான் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு செயலையும் வரம்பு மீறுதல் இருக்கிறது. கடல் கரைக்குள்ளேயே அலை இருந்தால் அதற்கு பேர் அலை. கரையை தாண்டுமையானால் அதற்கு பேர் சுனாமி. கரையை தாண்டினால் விபத்து. கரைக்கு வெளியே இருக்கிறவன் செத்து போயிடுவான். சங்கையான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரம்புக்கு உட்பட்டு இருந்தால் குடும்பம் சுமூகமாக நடக்கும். வரம்பு மீறுகிற பொழுது அது ஆம்பளை மீறினாலும் சரி, பொம்பளை மீறினாலும் சரி, குடும்பத்தின் அமைதியே அழிந்து போய்விடும். ஒவ்வொரு விஷயத்திலையும் வரம்பு மீறுதல் இருக்கிறது. எனவே யாரும் வரம்பு மீறக்கூடாது என்று குர்ஆன் சொல்லி எத்தனை அழகான ஒரு படிப்பினையை, பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தருகிறார். எல்லா காரியத்திலும் உம்மத்தம் வசத்தல்லி தக்கூனும். நீங்க நடுநிலையான உம்மத், நடுநிலையே தேர்ந்தெடுங்கள், நடுநிலையாகவே இருங்கள், அளவாக தூங்குங்கள், அளவாக சாப்பிடுங்கள், அளவாக பேசுங்கள். எதில் எடுத்தாலும் அளவோடு இருந்தால் வளமான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். இனிக்குதுங்கிறது என்பதற்காக வேண்டி தேட ஒரு படத்தை தூக்கி குடிச்சா பேதிக்கு பிடிக்கிட்டு போயிடும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நச்சு என்று பெருமக்கள் சொன்னார்கள். தாயின் அமிர்தம் கூட, தாய்ப்பால் கூட அது உடலுக்கு வலிமை தரக்கூடியது, ஆரோக்கியமானது, மாற்று கருத்தே இல்லை. அது அளவுக்கு மிஞ்சுகிற பொழுது ஆபத்தை உருவாக்கும். எனவே ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் நடுநிலையாக இருந்தால் சொர்க்கம் போகும். வரம்பு மீறினால் நரகம் போகக்கூடிய நிலை உண்டாகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்திற்கு சனிக்கிழமை மட்டும் நீங்க மீன் பிடிக்காதீங்கப்பா, 6 நாள் மீன் பிடிச்சிருக்கீங்கப்பா. 6 நாள் அளவுடு, 7வது நாள் நாட்டளவு போகக்கூடாது. இது வரம்பு அல்லாஹ் வச்சான். 7வது நாள் நீங்க போகக்கூடாது. அன்றைக்கு அவங்களுக்கு சும்மாவுடைய நாள், யூதர்களுக்கு சனிக்கிழமை சும்மாவுடைய நாள். நீங்க அந்த நாளையில போகக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். பார்த்தான் கொஞ்ச நாள் அப்படியே கொஞ்சம் மாதிரி இருந்தாங்க. சனிக்கிழமை போகாம 6 நாள் அறுந்து பண்ணி இருந்தாங்க. சனிக்கிழமை சும்மா கொடுத்து அல்லாண்டு இருந்தாங்க. இப்ப சைத்தான் வந்தான். அவன் சும்மா இருப்பானா? அந்த சனிக்கிழமை நடக்கடல்ல கிடைக்கிற மீனை பூரா கரையில கொண்டு விட்டான். இப்லீஸ் பெரிய பெரிய மீனா வந்து நிக்கி, நேத்து வரலையடா, இது நாளைக்கு வராதடா, என்னடா செய்கிறது அப்படின்னு திணறிக்கிட்டு நின்றாங்க. சைத்தான் வந்தான். நான் ஒரு ஐடியா சொல்றேன். சைத்தானா மனுஷ தோற்றத்துல வந்தான். நான் ஒரு ஐடியா சொல்றேன். பெரிய புளிய வெட்டி வர்ற மீன் பூரா அது குடிக்கல் விழுந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லாட்ட அள்ளிக்கிறோம். நம்ம சனிக்கிழமை மீன் பிடிச்சோம். ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் என்ன சொன்னா, ராசிக்கு காலிக்கு அவன் சனிக்கிழமை போகாதன்னா போகக்கூடாது. அதுல தந்திரமும் மந்திரமும் செஞ்சால் வரம்பு மீறுதல்ல. போகாதன்னா ஐடியா கொடுத்தான். எப்படி ஐடியா கொடுத்தான்? அத்தாவையும் அம்மாவையுமே கீழே இறங்கிட்டு வந்தவன் நம்மளை இறக்கி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவனுக்கு? இது நல்ல யோசனையா இருக்கு. அவன் குடி வெட்டி வச்சான். மீன் வந்து குமுஞ்சிச்சு. சோதனைக்கிட்டே வரும். குமுஞ்சிச்சு மீன் வந்து. ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு யோசனை அந்த நல்ல மனுஷன் சொல்லிட்டு போயிட்டான். அது என்ன பறக்கத்து அப்படின்னு காது வீங்கினா பறக்கத்துல முசீபத்து பழகுதுங்களா. அளவுக்கு மீறி பணம் வந்தா அது ரஹ்மத் இல்ல, பறக்கத்து இல்ல, முசீபத்து. எங்கேயோ கொண்டு போய் நம்மளை தள்ள போகுது என்பதை உணர்ந்து கொள்ள கடமை. செங்கமிக்கவர்கள இப்படியே போய்கிட்டே இருந்தவங்களுக்கு இவன் சனிக்கிழமை இறங்கினான்.
சனிக்கிழமை மீன் பிடிக்க இறங்கிட்டாங்க, பள்ளியாசலுக்கு போகல, தொழுக போகல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூணு கிரதத்தல் ஹாசியின், நீங்க கேவலப்பட்ட குரங்காக மாறி போயிருக்கிறாங்க. உருவத்தையே மாற்றினாங்க. வரம்பு மீறுகிற பொழுது அந்த இறை வசனத்தின் திருக்குறானில் அவர்கள் வரம்பு மீறினார்கள் என்ற வார்த்தையே அந்த பிரயோகிக்கிறார். வரம்பு மீறிய காரணத்தினால் மனிதனாக இருந்தவர்கள் குரங்காகும். பாதி பேர் குரங்கு, பாதி பேர் பற்றியாக 3 நாள் ஹயாத்தாக இருந்தார்கள். அந்த தோற்றத்திலேயே 3 நாளைக்கு பிறகு அவர்கள் செத்து தொலைந்தார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ரப்பு விதித்த போது தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வால் வரையறுக்கப்பட்ட எல்கை கோடு. பலா தஅத்ததுஹா, அதை தாண்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒவ்வொரு மார்க்கத்தின் ஒவ்வொரு விஷயமும் வரையறுக்கப்பட்ட விஷயம். அதை தாண்டுகிற தண்ணி பிடிக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான், மது பிடிக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம குடிச்சா என்னப்பா, அல்லாஹ்வுக்கு என்ன, அவனுக்கா போத வருது, அவையே குடிக்க கூடாதுங்க, நமக்கு தானே போத வருது, தெரியாம சொல்லிக்கிறீங்க. அப்படி குடிக்க கூடாதுங்கிறத மதுவை கொடுக்க கூடாதுல்ல, இவன் அறிவை பயன்படுத்தினா பாருங்க. குடிக்க கூடாதுன்னு சொல்றது மதுவை கொடுக்க கூடாதுல்ல, மதுவையும் கொடுத்துட்டு குடிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறாங்க. சங்கையான அல்லாஹ்வின் நல்ல சோதனை அப்படித்தானே வரும். முன்னாடி பொம்பளை முன்னாடி நிறுத்திட்டா பார்க்காதம்மா, மரத்தை வச்சா பார்க்காதம்மா, உனக்கு ஆசையும் கொடுப்பான், பொம்பளையும் நிறுத்துவான். பார்க்காதன்னு சொல்லுவான். அதை எப்படிங்க பார்க்காம இருக்க முடியும்? பார்க்காம இருந்தா சொர்க்கம், பார்த்தா நரகம். பார்க்காம இருந்தா சொர்க்கம், பார்த்தா நரகம். அந்த சின்ன ஒரு வெகுண்டான ஒரு சின்ன இடைவெளி தானே அது. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது ஒரு சின்னொரு நூல் மாதிரி. அங்கே யார் தன்னை தடுத்துக் கொள்கிறார்களோ சொர்க்கம் போய்வார்கள், யார் வரம்பு மீறுகிறார்களோ நரகம் போவார்கள். இந்த 2 ஆயத்தையுமே தொடர்ந்து சொல்கிறார். வஅம்மாமன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா வைன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்க வேண்டும் என்பதை அஞ்சி அல்லாஹ்வை பயந்து மனோ இச்சையை விட்டு விடுகிறானோ அவன் தங்குகிற இடம் சொர்க்கம். அல்லாஹ் மனோ இச்சைக்கு பின்னாடி போகிறவன் தங்கும் இடம் நரகம் என்று அதுக்குள்ளே இருக்கு. எனவே முபாரக்கான ரமலானுடைய மாதத்தில் அது இறுதி பத்தில் நரக விடுதலையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் நாம் வரம்பு மீறிய பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். வரம்பு மீறிய காரியங்கள் இருக்கிற நிலையில் எப்படி நரகத்திலிருந்து விடுதலை பெற முடியும்? எல்லாம் இருக்கிற சீல் சலத்தை கூட வளர்ச்சி எடுத்து சுத்தம் பண்ணி கழுவிட்டு மருந்து போட்டு கட்டினா புண்ணார். சீல் உள்ள போர்த்து போயிருக்கிற மேலேயே மருந்த தடவி கற்றார். கால வெட்டி எடுக்க வேண்டிய நிலை வரும். சகோதரர்களே, சொர்க்கம் என்பது தியாகத்துக்கு பின்னாடி இருக்கிறத தவிர, முயற்சிக்கு பின்னாடி இருக்கிறத தவிர, மார்க்கம் சொன்ன எல்லைக்கு உள்ளே இருக்கிறத தவிர, மார்க்கத்தை மீறி நடப்பதில் அல்லாஹ் வைக்கவில்லை. விலங்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இது போன்ற இந்த மார்க்கத்திற்கு முரண்பட்ட காரியங்களில் இருந்தும் மனோ இச்சையை பின்பற்றுவதில் இருந்தும் ரப்பு நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.